வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மாஸ் ஹீரோஸ். இந்த மாஸ் ஹீரோ, மாஸ் எலமெண்ட் இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். இதை பற்றி நம்ம கூட பேசுகிறதுக்கு ஆறுமுகம் இருக்காங்க. பக்கா மாஸ் பக்கா மாஸ். மாஸ் ஹீரோ பற்றி பேச போகிறோம். ஆமாம். மாஸ் ஹீரோனா யாருங்க? அது வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு அந்த அந்த ஜந்து பிடிச்சிட்டு வருவாங்க. ஆக்சுவலி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் டெமோ கொடுப்பார். இது ஓடும் ஓடாது தெரியாது ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி நம்ம மாஸ் ஹீரோ குறிப்பு செர்சிக்கு டெமோ கொடுப்பாங்க. அவர் யாரு? ஐயோ ஒரு பேர் மறந்துருச்சு. யூ நோ நத்திங் ஜான்ஸ்னோ. ஜான்ஸ்னோ வந்து அதை கூட்டிட்டு எதுவுமே பண்ணாது. இதை வந்து நீங்கள் அழிக்கணும்னா தீ வைக்கலாம் அப்படி சொல்லி அந்த மாதிரி மாஸ் ஹீரோன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பேசுறீங்க? நானும் அதை பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அந்த உயிரினத்தை பற்றி ஒரு டெஃபினிஷன் கொண்டு வரதுக்காக சொல்கிறேன். மாஸ் ஹீரோனா ஒரு அதிகபட்ச ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு. அதாவது ஃபேன் ஃபாலோயிங் பயங்கரமாக இருக்கும். வேற என்ன சொல்கிறது? ஸோ மாஸ் படங்கள் நடிப்பாங்க. அவங்களுக்கு அதர் தென் மூவி தாண்டியும் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும். ஓகே, கரெக்டு. மாஸ் ஹீரோன்றது மூவிஸ் மட்டும் கிடையாது, எல்லாருமே இன்க்ளூடட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அரசியல்வாதிகளும் ஒரு மாஸ் தான். அவங்களுக்கு ஒரு மாஸ்னா நாம வந்து மாஸ் ஹீரோஸ் பற்றி மூவிஸில் இருக்க மாஸ் ஹீரோஸ் பற்றி தான் பேசுகிறோம். எனக்கு அதான் தெரியும். நம்ம வந்து எல்லாத்தையும் ஓகே மூவிஸ் எது பேச போகிறோம், பட் ஜென்ரலாக எல்லாத்த பற்றி பேச போகிறோம். ஸோ அதுதான் மாஸ் ஹீரோஸோட அவங்களோட வளர்ச்சி, அவங்களால ஏற்படுற இம்பேக்ட்ஸ், என்ன மாதிரியான விளைவுகள்லாம் வருது, அந்த உயிரினத்தால் என்ன பயன் அப்படின்றதெல்லாம் பேச இன்னைக்கு வந்து நம்ம. ஆனால் நம்ம அதர் தென் இப்போ பொலிட்டீஷியன்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம மாஸ் ஹீரோன்னு சொல்ல மாட்டோம்னா தலைவர்களாக சொல்லி. மாஸ் தலைவர்கள் ஜெயலலிதா அம்மா இருக்காங்கன்னா அவங்க தலைவர்கள் அந்த மாதிரி மாஸாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்லுவோம்ல. மாஸ்ன்ற வார்த்தை வருமானு எனக்கு தெரியும். சொல்லுவாங்க. ஓகே, சொல்லுவாங்க. இப்போ மோடி இருக்காருன்னா நிறைய பேர் நார்த் இந்தியாலாம் சொல்லுவாங்கல்ல, ஜி ஒரு ஜி ஒரு தென்சி அனுப்பிச்சுடுங்க ஜி மற்றவங்க வீட்டுக்கு ரைடு வந்து போகிறாங்க. எங்க சொல்லுது இதெல்லாம் கிடையாது. இவங்க தேவையில்லாத ரப்பர் வச்சு அடிச்சிருங்க. இன்கம் டேக்ஸ் கட்டாம ஓடிக்கிட்டு இருக்க வண்டி இதெல்லாம் ரப்பர் வச்சு அடிச்சிருங்க. சரி, ஃபர்ஸ்ட் மாஸ் ஹீரோஸ் எப்படி உருவாகுறாங்க? எப்படி உருவாகுறாங்க மாஸ் ஹீரோ எப்படி உருவாகுறாங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் ஏன் எனக்கும் தெரியாது. சரி நீங்கள் தான் சொல்லுவீங்கன்றதுனால நான் கேட்கல. எப்படி உருவாகுறாங்கன்னா லைக் அவங்க பிடிச்சி போயிடுது. ஸோ தேர மாஸ் ஹீரோ. மாஸ் ஹீரோனா ஒரு லட்சம் பேர் அப்படி இருக்குன்ட்டு இல்லை. மாசுன்றது நிறையன்றது குறிக்கினாலும் ஒரு 10 பேருக்கு பிடிச்சாலும் எனக்கு ஒரு பிடிச்ச ஹீரோப்பா அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் மாஸ் ஹீரோ டு தம்ல. எனக்கு வந்து அதாவது மாஸ் ஹீரோஸ் வர்றது வந்து ஒரு ஓவர் நைட்டில் யாருமே இப்படி வரமாட்டாங்க. வருஷக்கணக்காக அவங்க அதுக்கு ஒரு இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸை செட் பண்ணுறது இருக்கும். ஆடியன்ஸை வந்து எடுத்தோன்னே ஒருத்தர் வந்து சண்டை போடுறாரு, வாரி வாரி கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு, 100 பேர் அடிக்கிறாருன்னா ஒத்துக்கவே மாட்டோம். இல்லை ஒரு 2வது 3வது படத்தில் கூட நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதுக்கு செட் ஆகி வரணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ விஜய்லாம் வந்து மாஸ் ஹீரோ வரையிலையும் அப்படி தானே. திருமலைக்கு அப்புறம் தான் அந்த ஆக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறமும் நடுநடுல எக்ஸ்பெரிமெண்டலாலாம் நடிப்பார், அந்த நண்பன் அந்த மாதிரி. ஸோ அது செட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குது. அந்த செட் ஆகி அவங்க கொண்டு வராங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. எடுத்து தீண்டாமல் கொளுத்துன்ற மாதிரி தான் மறுபடியும் போக்கிருப்பங்களை விடுறதா இல்லை. இல்லை, கரெக்டு தான். அது இது ஃபார்ம் பண்ணி கொண்டு வராங்க. அதிலிருந்து மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ கிரியேட் ஒன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இப்போது யார் தமிழ் இண்டஸ்ட்ரியில் சினிமாவே எடுத்துக்கலாம், யாரெல்லாம் மாஸ் ஹீரோன்னு சொல்லுவீங்க? ரஜினிகாந்த், அப்புறம் விஜய் சொல்லுவீங்களா? அப்புறம் அஜித் சொல்லுவீங்களா? வேற கமல் மாஸ் ஹீரோ யோசிக்கிறீங்க? இல்லை கமல்னா வந்து கமல், விக்ரம், விஜய் சேதுபதி, தனுஷ் இவங்கெல்லாம் வந்து நீ மாஸ் படம் நடித்தாலும் அவங்கள நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்போது தனுஷ்லாம் அந்த வெற்றிமாறன் படத்தில் அசுரனில் வந்து போய் காலில் விழுந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லேயும் நம்ம அவங்கள பார்க்க முடியும். அவங்க நம்ம மைண்டை அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மாஸ் ஹீரோ நம்ம சொல்கிறது இவங்க தான். 3 பேர் தான் இப்போ தமிழில் மாஸ் ஹீரோ இருக்காங்க. சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரும் ஒரு மாஸ் ஹீரோ. இல்லை ஆமாம், இல்லை நடுவில் கொஞ்சம் அவர் படம்லாம் நல்லா இல்லை. அப்புறம் இப்போ மாவீரன் நல்லா இருந்தது. மாவீரன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ மாஸ் ஹீரோன்னு எப்படி சொல்லலாம்னா அவங்கள கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் எவ்வளோ 40-50 வருஷமாக இருக்கார். விஜயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்தே அவர் அப்படியே க்ரோத்தில் வந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு இவ்வளோ பெரிய ஆடியன்ஸை பிடிக்கிறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அத்தனை பேர் நம்ம சொல்லிடலாம், காமெடியாக இங்கே பேசிட்டு போயிடலாம். பட் அத்தனை பேர் பார்க்க ஒரு 1 கோடி
பேர் தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்டாக பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரஜினி பிடிக்குதுன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங்ல. பயங்கரமான எதிர்ப்புகளும் அதோடையும் தான் வந்திருப்பாங்க. நிறைய தோல்வி படங்களும் இருக்கும். சரி, அதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்ல, ரஜினிலாம் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவ்வளோதான் ரஜினி, அவ்வளோதான் ரஜினின்னு பல வருஷமாக சொல்லிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஜெயிலர் பிடிக்காதவங்கலாம் அவ்வளோதான் ரஜினின்றது சொல்ல தான் செய்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் விஜய்க்கும் ஒரு படம் நல்லா இல்லைன்னா பயங்கர ட்ரால்க்கெல்லாம் இப்போது சோஷியல் மீடியா காலகட்டத்தில் நிறைய பயங்கர ட்ரால்க்கெல்லாம் உருவாகுறாங்க. ஸோ அப்படியும் அவங்க வந்துட்டே தான் இருக்காங்க. லைக் இப்போ ஒரு இடத்துல செட் ஆகிட்டாங்க, நான் அதை சொல்லலை. வர ஆரம்பித்தப்போ விஜய் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்ப தான் சுறாலாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வரையில் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தானே வரும். அப்படிதான். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவங்க ஒரு மாஸ் ஹீரோவாக உருவாகுறாங்க. கரெக்டு. எப்படி உருவாகுறாங்கன்றது இப்போ இது நம்மளோட இது என்னன்னா அது கரெக்டாக தப்பா. இப்போ பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, கட் அவுட். ஆக்சுவலி சூர்யாவும் அந்த வே இஸ் ஆல்சோ மாஸ் ஹீரோ தான் அப்படிதான் சொல்கிறாங்க. வலைப்பேச்சில் சொல்கிறேன்னா அவங்க கூட சொல்லிகிட்டு இருக்கேன். வலைப்பேச்சில் எப்போவுமே அவங்க திட்டுவாங்க இந்த மாதிரி ரஜினிக்கு விஜய் என்ன சொல்கிறது, சினிமா ஹீரோவுக்கு ஃபேனாக இருக்காதீங்க, படத்தை பாருங்கள் ரசிங்க, பட்டு விசில் அடித்தாங்க கொஞ்சங்களாக இருக்காதீங்கன்னு ரொம்ப திட்டுவாங்க அவங்கள போட்டு. ஆனால் அது கரெக்டாக தப்பான்றது அவங்களோட சாய்ஸ் தானே. ஏன்னா அப்படி சொல்கிறவங்க இப்போ அவங்க எதுக்கு இதாக இருக்காங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இல்லைங்க நான் பெரியாரோட ஆட்கள், நாங்கள் வந்து சுயமரியாதை அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்க ஒரு ஐடியாலஜி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஐடியாலஜி ஜாலியாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கக்கூடாது? ஒய் நாட் டு இட்? நீங்கள் இல்லை நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இது அன்னதானம் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், ஜாலியாகவே இருக்காதிங்கன்னு சொன்ன லாஜிக் இல்லை. ஜாலியாக இருக்கான், அவன் ஏதோ பண்ணுறான், 30 நாள் ஒர்க் பண்ணுறான், ஒரு நாள் போயிட்டு ஏதோ பண்ணிட்டு போகிறான், மற்றவங்களுக்கு இடைஞ்சலாம் பண்ணணும்னு சொல்கிறது ஓகே. மற்றபடி அவனுக்கு எதோ பிடிக்குதோ பண்ணிட்டு போகிறான்ல. இல்லை, நம்ம எப்பயுமே ஒருத்தவங்கள பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகும்ல. இது வந்து ஒரு யங் ஏஜ்லலாம் கண்டிப்பாக நடக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சக்திமான் அதுவும் தான். நம்ம சின்ன வயசில் சக்திமான் பார்த்துட்டு சக்திமான் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த இன்னொன்று வருமே பவர் ரேஞ்சர்ஸ், எஸ்பிடி, எமர்ஜென்சி அப்படிலாம் சுற்றிட்டு இருப்போம்ல. அது எல்லாமே அந்த ஏஜில் ஏதோ ஒன்று மேலே நம்ம ஈர்க்கப்படுவோம் தான். அது ஒரு ஹீரோ பிம்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குதான். நிறைய முட்டாள்தனமும் அதை வச்சு நடக்கும். ஸோ அது இது பண்ண முடியாது. அதனால நீங்கள் ஒருத்தவங்களை இன்ஸ்பயரே ஆகக்கூடாது, ஒருத்தவங்களை நீங்கள் ஃபாலோவே பண்ணக்கூடாது அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? இப்போ நம்ம ஒரு இதை ஃபாலோ பண்ணுறோம், அவங்க ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ஃபாலோ பண்ணுறதாண்டா பெருசு, நீங்களும் பைத்தியக்கார பசங்களான்னு சொல்கிறது. கரெக்டு. ஆக்சுவலி என்னென்னா இப்போது ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நீ இதெல்லாம் பண்ணுறல, நீ விஜயை ஃபாலோ பண்ணுற, அஜித்தை ஃபாலோ பண்ணுற, அவங்கள ஃபேனுன்ற, விசில் அடிக்கிற, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிற, இதெல்லாம் வந்து உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். அதாவது நான் வந்து பெரிய ஆள், நான் இதெல்லாம் பார்த்தியா, இதெல்லாம் கடந்து நம்மளும் லூஸ்தனமாக ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்போம். பட் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து நீ என்னை விட கம்மி அப்படி சொல்கிறதுக்காக நான் வந்து உன்னோட அறிவாளி அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி அதுதான். ஸோ இது வந்து ஒரு நான் ஏதோ ஒன்றில் படித்தேன். நீங்கள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு ஒருத்தவங்களை தூக்கி வச்சிட்டிங்கன்னா அங்கே வந்து அந்த கலை வளரவே வளராது. ஒரு பர்சனையோ ஒரு விஷயத்தையோ அவ்வளோதாங்க. நீ விஜயை பற்றி எந்த இதுவுமே நீ சொல்லவே கூடாது. ரஜினியை பற்றி நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு இந்த ஒர்ஷிப் மோட் போயிடுறாங்கல்ல. இப்போது ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்குது இந்த படம், ஜெயிலர் சூப்பராக இருக்குன்னு ஒரு ரஜினி ஃபேன் சொல்கிறாரு. எனக்கு ப்ராபப்ளி அது பிடிக்கல, எனக்கு அது நல்லா இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா என்னை கழுவி ஊற்றுறது, குடும்பத்தையே திட்டுறது, இந்த மாதிரினா ஒரு ஒர்ஷிப் மோடுக்கு போய் நீ பேசுறதுக்கே தகுதி கிடையாதுன்னு சொன்னா ரஜினி ஃபேன்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களே குடும்பத்தை இவங்க இப்போ பாரு ரஜினி ஃபேனை கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறதா வேலை. போனதுலேயே நிறைய பேர் திட்டினாங்க, திட்டல சொன்னாங்க. இல்லை அதை இல்லை நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட் சொல்கிறேன். அஜித் ஃபேன் ஒரு பொண்ணு வந்து ரிவ்யூ சொல்லிருச்சுல, வாட்டி எடுத்துட்டேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி போகிற இடத்துல தான் அங்கே தப்பாகுது. அது ஒரு ஒர்ஷிப் மோடுக்கு போயிடுது. நீ இன்ஸ்பயரான ஃபாலோ பண்ண ஃபேனுன்றதை தாண்டி ஒர்ஷிப் மாதிரி போயிடுது. அது அவ்வளோதான். நீ பேசவே கூடாது, நீ சொல்லவே கூடாது. அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் 120 ரூபா கொடுத்து படம் பார்த்தேங்க. 120 இல்லை, இப்போல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஊரில். ஸோ அது இவ்வளோ கொடுத்து நான் படம் பார்த்தேன், எனக்கு அது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு கூட நான் கருத்து சொல்லக்கூடாதான்ற அளவுக்கு ஆயிடுது. ஸோ அதுதான், அந்த மாதிரி இருக்கக்கூடாது தான். அதுதான் நான் தப்புன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபாலோ பண்ணுறதுன்றது அது ஒன்றும் ஃபாலோ பண்ணிட்டா நம்ம கம்மி, ஃபாலோ பண்ணலைன்னா பெரிய ஆள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது அவங்களோட இஷ்டம். கரெக்டு தான். நம்ம தான் இது இந்த 120 ரூபா இப்போ 160 ரூபா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. ஸோ அவ்வளோ கொடுத்து கேட்குறோம். அதுக்கே நமக்கு இருக்கும்போது இன்னொரு விஷயமும் இருக்குது ஆக்சுவலி. இதில் நம்ம
மாஸ் ஹீரோஸ் அந்த கிரிக்கெட்டர்ஸையும் சேர்த்துக்கலாம். ம். ஆமா. கிரிக்கெட்டர்ஸும் மாஸ் ஹீரோஸ் தானே. தோனி வந்து பியாண்ட் மாஸ் ஹீரோ. இந்தியா ஃபுல்லாக அவங்க ரீச் ஆக முடியும். ஏன்னா லாங்குவேஜ் இல்லைன்றதுனால சவுத் இந்தியாவில் அவங்க ஈஸியாக ரீச் ஆக முடியும். ஏன்னா லாங்குவேஜ் ஹிந்தியில் எதுவுமே தெரியாது போடா அப்படின்றதுனால அவங்க இந்தியா தேவையில்லை. ஆக்சுவலி எனக்கு கிரிக்கெட்டே எனக்கு தெரியாது, நான் பார்க்க மாட்டேன், எனக்கு புரியாது, நான் பார்த்ததில்ல. ஏன்னா சொல்கிறேன் எனக்கு நடிக்க தெரியாது. அது மாதிரி எனக்கு இப்போ கிரிக்கெட்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப கிரிக்கெட் பார்ப்பான். எங்கள் அண்ணன் அப்புறம் வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உட்காந்து வீட்டில் பார்த்துட்ருக்கையில் நான் இவன் மாற்ற விட மாட்டானே, வேறு பார்க்க விட மாட்டானேன்னு தான் நான் உட்காந்துருப்பேன். ஏதாவது ஒருத்தவங்க அந்த கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்கல்ல, கேட்சை மிஸ் பண்ணிட்டான் அப்படி சொல்லி கூட இருக்கவங்க யாராவது திட்டினா இவன் வந்து எங்கள் அண்ணன் சண்டைக்கு போயிடுவான். ஆக்சுவலி நீ போய் நின்னியா, நீ அவ்வளோ நேரம் நின்று பாரு, கையில் பிடிச்சி நீ விடுவேன், அந்த மாதிரி தான் கூட இருக்கவனை கமெண்ட்டே சொல்ல விட மாட்டான். நீ போய் நின்று பாரு, நீ மயக்கம் போட்டு விழுந்துருவ நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான், நீ போய் நடி, நீ போய் நடிச்சியா, படம் நல்லா இல்லைன்னு சொன்னா நீ போய் நடி, நான் ஏன்டா நடிக்கணும். அவரோட உழைப்பு ஹார்ட் ஒர்க்குங்க. ஏங்க என்னங்க போட்டு இந்த விவேகம் படம் இருக்குல்லாங்க, ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பார்த்தீங்களா, உங்களால் முடியுமா அப்படின்னு வீட்டுக்கே வந்துடுவாங்க போல். தலையோட ஹார்ட் ஒர்க் பற்றி தெரியுமா உங்களுக்கு? ஹார்ட் ஒர்க் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, நாங்களாம் ரோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் போச்சு. இப்போ உங்களுக்கு வந்து அடுத்து முதல்ல வந்து ரஜினி ஃபேன்ஸ்லேருந்து எதிரிகளை சம்பாதிச்ச ஆறுமுகம் இப்போ அஜித் ஃபேன்ஸ் எதிரிகளை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இல்லை அது அப்படிதான். சில பேருக்கு அந்த மாதிரி அந்த மோடுக்கு போகையில் தான் மற்றவங்கள ஒன்றும் சொல்ல, நீ அவங்க சொல்லாமல் இருந்துக்கலாம், அவங்க வந்து இந்த ஹார்ட் ஒர்க்கை பார்க்கலாம், அவங்க வேறு எதை வேணாலும் பார்த்துக்கலாம். பட் மற்றவங்களும் ஒன்று அதே தான் நீயும் பார்க்கணும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் அங்கே நடக்குது இருக்குது. கரெக்டு, தட் இஸ் ட்ரூ. இது ஆக்சுவலி முன்னாடி நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டயத்தில், காலேஜ் படிக்கிற டைம் வரைக்கும் இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எங்கள் காலேஜ் ஹாஸ்டல்லலாம் சண்டை நடக்கும். அஜித் விஜய் அந்த ரெண்டுக்குமே 2 பேரும் ஒரு கேங்காக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேனால சொல்ல, அப்போ நான் பண்ண விஷயங்கள்லாம் இங்கே சொல்ல முடியாது. பட் சொன்ன எல்லாம் திட்டு நன்றி. நானும் பார்த்துருக்கேன். என் கூட படித்த பொண்ணு, அவங்க அண்ணன் வந்து பயங்கரமான விஜய் ஃபேனோ அஜித் ஃபேனோ ஏதோ ஒன்று எதிர் ஒன்று, அதனால இன்னொருத்தவங்கள திட்டிகிட்டே இருப்பார். அது அந்த பொண்ணுக்கும் அது அப்படியே வந்துட்டு அவ்வளோ அப்படி தான் தீவிர விஜய் ரசிகைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் நானும் பார்த்துருக்கேன். ஸோ அது இது ரைட்டாக ராங்கன்றது நம்ம சொல்லவே முடியாது. உங்களுக்கு எது எந்த அளவுக்கு ஓகேவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி ரைட்டு தான். ராங்கன்னா மற்றவங்கள பிரச்சனை பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்க. லாரியில் இது திருடுனாங்கல்ல, பால் திருடி ஒருத்தர் இறந்துட்டார் ஆக்சுவலி லாரியிலேருந்து. ஸோ இதெல்லாம் உங்களுக்கும் அது ஆபத்து இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஆபத்து இல்லாமல் இருந்தால் சரிதான். அந்த நியூஸ் அப்போ வந்துச்சு. அப்போ நம்ம பார்த்தோம், ஐயோ பாவம் இறந்துட்டாருன்னு சொன்னோம். இப்போ அந்த குடும்பத்தில் இல்லாமல் அந்த பையன் இல்லாமல் எவ்வளோ பெரிய லாஸ் இருக்கும். அவங்களுக்கு இன்னும் அவங்க அதே இதில் தான் இருப்பாங்க. இட்ஸ் ட்ராஜிக் திங்ல. அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அப்படி நம்ம இட்ஸ் லைக் போதை தானே. ஆக்சுவலி எல்லாம் தண்ணி அடிச்சு தான் வருவாங்க தானே. அந்த மாதிரிலாம் அந்த இடத்துக்கு போனது கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனதில்லை. பட் எல்லாருமே தண்ணி அடிச்சு தான் சுற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போனேன் ஃபஸ்ட்டு படம் கபாலி படத்துக்கு போனேன். அங்கே அப்படி யாரும் வரல, எல்லாம் டீசென்ட் ஃபேமிலிஸ், ஃபேமிலி க்ரௌட்ஸ். அதனால் ஒரு போன தேட்டர் அப்படி வந்துடல. எல்லாரும் தியேட்டர் வைஸும் மாறும்ல. எல்லாம் கற்றுட்டு தான் இருந்தாங்க. படம் வரும்போதெல்லாம் கற்றுட்டு கொஞ்சம் கேட்கவே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் படிக்கும்போது கேட்க மாட்டேன். மற்றபடி ஃபுல்லாக 3 மணி நேரம் கற்றுட்டு தான் தொண்டை வலிக்குமா அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி, நான் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஏதோ ஒரு படம் பார்த்தோம், சர்க்கார் பார்த்தோம்னு நினைக்கிறேன். தூங்கிட்டாங்க. இவங்க இதே தான் வேலையா இருக்கு. நடந்தது சொல்றேங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, அப்புறம் அடுத்து என்ன? அடுத்து ரைட் ஆர் ராங் பத்தி பேசிட்டோம். அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்றது. இப்போ இன்னொன்று என்ன வந்துடுதுன்னா, நம்ம தலை வந்து தலையோ தளபதியோ வாட் எவர் இட் இஸ், அந்த ஹீரோ வந்து நம்ம நினைக்கிறதான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாம், லைக் இப்படி பண்ணியிருக்கு. எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் இருக்குது நமக்கு. அவரோட பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும். இப்போ விஜய்னா அவர் படத்தில் நடிக்கிறது மட்டும்தான் அவரோட இது கிடையாது. அதை தாண்டி அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது. அவர் வீட்லேயும் எப்போ பார்த்தாலும் நடிச்சே இருப்பார். வீட்லேயும் இந்த பாட்டை பாடிட்டே இருப்பார். இப்போ தான் நைட்டு 12 மணிக்கு வீட்டில் ஒரு பையன் பொண்ணெல்லாம் இப்போ தான் எடுத்து தீண்டாம. அதுதான் என் கருத்து சொல்லுவாரா? இல்லை தூங்கிட்டு இருப்பார், கேம் விளையாடுவார், சாப்பிடுவார், எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார். எல்லாருக்கும் ஒப்பீனியன் இருக்கும். நம்ம நினைக்கிறதையே அவங்களுக்கு லைஃப் இருக்கும். ஆமாம்,
அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய், அஜித் அது எனக்கு தெரில. ஆனா ரஜினி மேல இந்த இது ரொம்ப இருக்கும். ரஜினி வந்து ஏதாவது ஒண்ணு ஆமா. சொல்ட்டா போதும். அத சொல்ட்டாரு, இத அவர் என்ன சொல்ட்டாரு. சொல்றாரு? அவர் ஏதோ சொல்ட்டு போறாரு. என்ன அவர் இருக்குங்க? விடுங்கடா, அவர் மனசுல நிம்மதியா இருக்க விடுங்கடா, அவரு ஜாலியா இருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா, எ இப் அ எப்படி செட் ஆகுதுன்னா, இப்போ ரஜினி எனக்கு எனக்கு ரஜினிய தான் எக்ஸாம்பிளா எடுத்துக்க தெரியுது. ஏன்னா, ரஜினியோட ஃபேன். ரஜினியோட இல்ல ரஜினியோட படங்கள்லாம் பார்த்து அவர் எப்பயுமே வந்து எல்லாம் குடுத்துட்டே இருப்பாரு. வாரி வாரி முடிவெடுத்த குடுப்பாரு. பின்னாலும் அது ஒரு தடமாற மாரி மாட்டேன். பாசிட்டிவான கேரக்டரா, அல்லது கஷ்டப்பட்டு முன்னேறி வர்ற மாரி கேரக்டரா, பெரிய ஆளானதுக்கப்புறம் எல்லாருக்கும் உதவி செய்ற கேரக்டரா, இந்த மாதிரியே ஒரு இத பார்த்து செட் ஆகி அவருக்கு ஃபேன்ஸ் ஆனவங்க, ரியல் லைஃப்லயும் நீ அப்படிதான் இருக்கணும்னு அப்படிதான் ஆகுது. ரியல் லைஃப்லயும் என்ன இவரு அது காசு குடுக்க மாட்றாரு. ஆக்சுவலி நான் இதெல்லாம் இருக்கப்போ, நான் ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணேன்ல, ஏதோ வந்தது. ரஜினி என்ன ஆமா, அவ்ளோ ரஜினி சம்பளம் வாங்குறாரு, இவ்வளோ கொடுக்குறாரு. காசுலாம் குடுக்க மாட்றாரு, இதுக்கு குடுக்க மாட்றாரு, அதுக்கு குடுக்க மாட்றாரு. நான் இவர் ஏன் குடுக்கணும்? நான் அப்படிதான் கேட்பேன். அவர் ஏன் குடுக்கணும்? அதுக்குன்னு டாக்ஸ்ன்னு கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது. அத குடுக்குது. இவர் குடுக்கணுன்றது நெனச்சா குடுக்கலாம். இஷ்டப்பட்டா கொடுக்கலாம். இல்லன்னா குடுக்க வேண்டாம். அது அவருடைய ஒப்பீனியன் தானே. அவருக்கு எவ்வளோ செலவு இருக்குன்னு நமக்கு ஆக்சுவலி தெரியுமா? அவரு குடுத்தது இல்ல. அவர் ரொம்ப கம்மியா குடுத்துட்டாருன்னு. ஆமா, அவர் 15 ஏதோ லட்சம் ஏதோ ஒரு இதுக்கு காசு கம்மியா குடுத்துட்டாரு. அவரு என்ன இவ்ளோ சம்பாதிக்கிறாரு, எவ்ளோ சொத்து வச்சிருக்காரு. அவரு ஏன் குடுத்து தான் ஆகணும். அப்படி சொல்லி எல்லாரும் நான் வந்து அவர் ஏன் குடுக்கணும் அப்படின்னோனே என் கூட இருக்கணும். இந்த பொண்ணு ரஜினி ஃபேன் போல இருக்கு அப்படின்னோனே நான் அமைதியாயிட்டேன். சரி போங்க. என்னத்தையும் சொல்லிட்டு போங்க. ஸ்லீப்பர் ஸ்பாட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அவனு? ஆமா. ஏன்னா நான் வந்து இல்லைம்மா, ஆக்சுவலி ரஜினி என்ன பண்ணா, அந்த முத்து படம் மாதிரி வீட்டுக்கு கதையா இந்த வாழ்க்கை போயிடணும் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தெரில. அந்த அப்படிலாம் அதாவது அந்த அந்த ஏஜ்ல இருக்க ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்த தலைமுறையும் அவருக்கு இருக்கும்ல ரசிகர்களா. இருக்கும். அவங்கெல்லாம் வந்து நீ பண்ணி தான் ஆகணும். எப்படி நீ படத்துலலாம் இருக்கியோ அதே மாதிரி தான். அதே மாதிரி பொலிட்டிக்கலி எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஒப்பீனியன் நம்மளோட ஒப்பீனியனா, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒப்பீனியனா அவங்களோடது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் அப்ரூவ் பண்ணுற ஒப்பீனியனா அது இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி பொறாமை. அவங்களுக்கு வந்து ரஜினி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்றது எல்லாத்துக்குமே ஒரு பொறாமை இருக்குது. அப்படி பேசுகிறவங்க அப்படி ஃபேன்ஸுக்கு இருக்குமா இருக்கான்னு தெரில. பட் மற்றவங்களுக்குலாம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ரஜினி மட்டும் நான் சொல்ல, ஜென்ரலாக எல்லாத்துக்குமே. இவங்கெல்லாம் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் காமன் பீப்புள். ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கே இருக்கும் கண்டிப்பாக. முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க, லைக் இந்த மாதிரி இருப்பாங்க தானே, இல்லைன்னு இல்லை. ஏன்னா அவங்க பொறாமையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா விட்டு பேச வேண்டியது. முன்னாடி வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாம் போடும்போது எல்லாம் வந்து பேசுகிறாங்க, திட்டுறது வருது. ஸோ இப்படி தான் நான் நினைக்கிறேன். நத்திங் பட் அவங்களால முடியலையே, அவர் அவ்வளோ பெருசாக வராரே, நம்மளால முடியலையே அப்படின்னு நினச்சி வர்ற விஷயங்கள். ஸ்டொமக் பாடி. ஆமாம். நான் வந்து ரஜினிக்கு வயசாயிருச்சு. ஓகே வயசாயிருச்சு. ஓகே. வயசான அவர் ஹீரோவாக நடிக்கக்கூடாது, அது ரிட்டையர்ட் ஆகணும், இதெல்லாம் சொல்கிறவங்க வந்து எனக்கு அப்படி தான் எனக்கு தோணும். அவர் வாட் எவர் எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல. ஃபஸ்ட்டாக இருக்காருல்ல, ஆல்மோஸ்ட் டாப் லெவலில் இருக்காருல்ல. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அவர் ஹீரோவை நடிச்சா அந்த படம் பிஸ்னஸ் ஆகுது, அதை போட்டவங்க எல்லாரும் காசு எடுக்கிறாங்க, மக்கள் போய் பார்க்குறாங்க. அப்படின்னா அவர் ஏன் ரிட்டையர்ட் ஆகணும்? இந்த கொஸ்டின் எப்பயுமே அவருக்கும் இருக்கும். ஜாலியாக இருக்குன்னா அவர் அவருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் அவருக்கு நடிக்கிற ஓகேவா இருக்குன்ற பொழுதுல ஏன் அவர் ரிட்டையர்ட் ஆகணும்? அது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த இதுவும் தோணும் எனக்கு. ஹீரோஸ் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1000 ஒப்பீனியன் இருக்கும். ஒரு இதை பண்ணியிருக்கலாமே, இதை ஒரு கிரிக்கெட்லேயே இருக்கும், இந்த ஷாட் அடிச்சிருக்கலாமே, இந்த கேட்ச் பிடிச்சிருக்கலாமே, அதை பிடிச்சிருக்கலாமேன்னு வரும். ஸோ அவங்க லைஃப்பில் நமக்கு ஒப்பீனியன் இருக்காது, ஒப்பீனியன் இருக்கும். அவங்க லைஃப் அவங்க எப்படி வேணும் அவங்க தானே பார்க்க முடியும். ஆமாம். நமக்கு எப்படி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குமோ, அதே அதே தான். மாதிரி இது எல்லாமே ஒரு பிம்பம் தான் ஆக்சுவலி. ஸோ இது எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது இப்போ எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, எல்லாரும் அந்த யூடியூப்பில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சிங்கம் பெண் சிங்கம் வீன்னு போட்டு எல்லா டிவிலையும் அப்படிதான் வரும். நான் என் வாழ்க்கையில் அவங்க நேராக பார்த்ததே கிடையாது. ஓகே. பட் நமக்கு ஒரு இமேஜ் வந்துருச்சு. ஜெயலலிதா ஓகே பெரிய பெண் சிங்கம், இந்தியாவை தமிழ்நாட்டை காப்பாற்ற ஜெயலலிதாவை தவிர யாராலும் முடியாது, அப்படி இப்படின்னு ஒரு இமேஜ் வந்துருச்சு. கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கிரியேட்டட் ஸ்பெசிஃபிக்கலி கிரியேட் ஆகுது. ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது நம்ம அவங்கள எப்போ பார்ப்போம்? அவங்க ஒரு 24 மணி நேரம் வாழ்கிறாங்கன்னா பப்ளிக் அப்பியரன்ஸு மாதத்துக்கு ஒரு தடவையோ என்னமோ தான் கொடுக்குறாங்க. பெர்ஃபெக்ட்லி மேனேஜ் இதை தான் பேசணும்னு சொல்கிறாங்க. பத்திரிக்கையும் அவங்க சொல்கிறது தான் அவங்க என்ன நினைக்கணும்னு சொல்கிறாங்க அதை தான் போடுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை மட்டும் தான் பார்த்துட்டு மற்ற 24 மணி நேரம் 24 தான் அவங்க இப்படி தான் இருக்காங்க, இதே தான் திங்க் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு அகைன் அந்த விஜய் பாட்டு தான் எனக்கு அந்த பாட்டு விஜய் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு வீட்டில், நம்மளும் வந்து நம்ம எப்போ இல்லை நம்ம நினச்சா அப்படிதான் நான் நினச்சேன்னு சொல்கிறேன். என்ன மாதிரி ஒரு 10 பேர் நினச்சிருக்க மாட்டாங்களா? ஸோ அப்படியே தான் இருப்பாருன்னு நம்ம நினச்சிட்றோம். அவங்களுக்கு டக்குன்னு மூடு மாறும், அவங்களும் போட்டு அடிப்போம், அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல.
ஸோ எப்போ அது வந்துச்சுன்னா ஒன்ஸ் நமக்கு இந்த அவங்க இறந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் நடந்து வெளில வரும்போது இப்போ அந்த அந்த இவரோட ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்லாம் வரும்போது தான் ஸோ அவங்க ஜஸ்ட் லைக் அனதர் உமன் ஆர் மென் ஹியூமன். ஸோ அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவங்கள எல்லாம் ஏமாத்துறாங்க, சசிகலா அவங்க ஏமாத்துற மாதிரி வருது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் அஸ், ஜஸ்ட் பவரில் இருக்காங்க. அவங்க பவரால் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, மற்றபடி இட்ஸ் நத்திங் பட் லைக் அஸ். ஸோ அது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அந்த இது இருக்குது. ஸோ அவங்கள மாதிரி தானே எல்லாரும் நத்திங் பட் இப்போ இந்த மாஸ்கராஸ் எல்லாமே அப்படி தான். பட் நம்ம அந்த பிம்பத்தை மட்டுமே பார்க்குறோம். அது அப்படியே வீட்லேயும் அப்படி தான் இருக்கார் போல. அது நம்ம வீட்டில் இருக்கும் போதும் இந்த பாட்டு தான் பாடிட்டு ஒரு டபுள் சைடாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜெயலலிதா சொன்னனால நான் சொல்கிறேன். இப்போ எப்படி இவங்க இப்படி பெண் சிங்கம் அப்படி இப்படின்னு ஒரு சைடு ஃபார்ம் ஆகியிருக்கோ, ஒன்ஸ் ஏதாவது ஒரு இஷ்யூன்னு வரப்போ நான் ஏதோ ஒரு புக்கில் படித்தேன். இவங்க வந்து இந்த ஏதோ ஒரு கேஸ் வந்து மாட்டினாங்களா, அப்போ வந்து அவங்க வந்து 100 ஜோடி செருப்பு வச்சுருந்தாங்க, 50 ஜோடி செருப்பு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு? நான் வந்து நினச்சேன் ஆக்சுவலி என்னன்னா நம்மளே வந்து 10 செட்டு செருப்பு வச்சுருப்போம் தான். அப்படி ஒன்றும் யாரும் இப்போல்லாம் யாரும் இப்போன்னு இல்லை, ஜென்ரலாகவே யாரும் ஒரே ஒரு செருப்பு தாங்க, 2 ஓரளவுக்கு வச்சுருப்பாங்க தான். ஓரளவுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக வந்துட்டாலே நம்ம வச்சுருப்போம் தான். அப்போ அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க, அந்த காலத்துலேயே ஆக்ட்ரஸாக இருந்து வந்தவங்க, பொலிட்டீஷியனாக இருக்காங்க, ஒரு சிஎம்மாக இருக்காங்கன்னா அவங்க 50 ஜோடி செருப்பு வச்சுருந்தா உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி. அதாவது ஓகே, அந்த ஊழல் எதில் நடந்ததோ அதை தாண்டி நீ அது வச்சுருந்தாங்க, இது வச்சுருந்தாங்க, இவ்வளோ ஆடம்பரம், அவ்வளவும் மக்கள் காசு அப்படின்ற மாதிரியும் எழுதுறது. ஸோ ரெண்டு சைடுமே இருக்கும் எல்லாத்துலேயும். அது ஓகே, இது அவுட் ஆஃப் த டாபிக். பட் ஸ்டில் ஒரு மாஸ் ஹீரோனா இதெல்லாம் ஹீரோன்றது எல்லாரும் தான். மாஸ் மக்களோட மாஸ் தலைவர்கள் கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஏன்னா எதை சொன்னால் மக்கள் இன்ட்ரெஸ்ட் ஆவாங்கன்றது கிளியராக தெரியுது. எதை ஒரு இந்த படத்தில் எந்த பேஜில் எந்த நியூஸ் வரணுன்ட்டு இது எக்கனாமிக் தான் டிட்டர்மின் பண்ணுதுன்ட்டு ஒரு ஜெயம் ரவி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இதை சொன்னால் தானே அட்ராக்ஷன் வரும். அவங்க இத்தனை ஜோடி இவ்வளோ பெரிய ஒட்டியானம் போட்டிருந்தாங்கன்னா ஒரு 100 பேர் வந்து பார்ப்பாங்க. இல்லைங்க அவங்ககிட்ட வந்து இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ வந்து இத்தனை க்ரோர் அவங்க இப்படி வச்சுருந்தாங்கன்னா ஓகே இது இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இத்தனை ஜோடி செருப்புன்னு உனக்கு ஞாபகம் இருக்குது, இத்தனை ஜோடி காசுன்னா மறந்துருப்போம். இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு சொல்லிட்டு எவ்வளோ கோடி பார்த்தா 1 லட்சம் கோடி நாங்கள் ஞாபகம் இல்லை, நிறைய பேருக்கு ஞாபகம் இல்லை, இந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதனால் இமேஜை போட்டு காமிக்கவும் ஏதோ கடை மாதிரி வச்சுருக்காங்க, கடை மாதிரி வச்சுக்கலாம் பேசிக்கலாம். ஸோ அதுமாதிரி மாஸ் உடைக்கிறதும் கிரியேட் பண்ணுறதும் பிம்பம் தான். இட்ஸ் ஜஸ்ட் இமேஜ். நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா இட்ஸ் ஓகே. பட் அதை நம்ம அதுக்காண்டி என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் அது பிம்பம் தான்ன்றது ஒரு நாள் நமக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்குது. அது தெரியாமே நம்ம போயிடக்கூடாது. கரெக்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மாஸ் அந்த இமேஜ் சொல்கிறீங்கல்ல, எனக்கு வந்து எனக்கு தெரில, எனக்கு வேறு ஹீரோஸ் எனக்கு தெரியல. நம்ம படத்தில் பார்க்குற மாதிரியே தான் அவங்க எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் இருந்தாலே படத்தில் எப்படி ஒரு எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இருக்காங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினி தான் அப்படி இல்லை. அவர் ஆமாம், அவர் ரொம்ப ரொம்ப முன்னாடியே எனக்கு விவரம் தெரிந்து நான் ரஜினி பார்க்கிட்டு அவர் படத்துலலாம் முடி ஸ்டைல் பண்ணிவிட்டு சூப்பராக இருப்பார். நேராக பார்த்தா ஆமாம் ஆமாம் 60 வருஷத்துக்கு முன்னாடி நேராக பார்க்கல வந்து அது சரி நேராக பார்க்கல. அதாவது நேராக மீன்ஸ் வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் வரல வெள்ளை தாடி வெள்ளை முடி அந்த மாதிரி தான், தலையில் முடியே இருக்காது, அதோட அவர் வந்து இருப்பார். ஸோ எனக்கு அப்பயே தோணும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வேறு யாருமே நான் பார்த்ததே கிடையாது. எப்படி ஒரு ஸ்க்ரீன் அப்பியரன்ஸில் எப்படி மேக்கப்லாம் போட்டு தான் வருவாங்க, அதே மாதிரியான ஒரு மேக்கப்பா அல்லது அது என்னன்னு தெரில. ஸோ அதே பிம்பத்தோடைய தான் வெளியவும் நிறைய பேர் அவங்க அப்பியரன்ஸும் இருக்குது. பட் இவர் மட்டும்தான் அப்படி இல்லை. இன்ன வரையுமே இவர் மட்டும்தான் அப்படி இல்லை. அது அவருக்கு ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி அவருக்கு தெரில, அது எனக்கு தெரில. இது எனக்கு ஒன்று தோணும். அப்புறம் அந்த இதெல்லாம் இப்போது இவர் குடிக்கிறாரு அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் குடித்தேன் அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி இப்போ ஜெயிலர் ஆடியோ லஞ்சில் சொன்னார். முன்னவே அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. லைக் நான் இந்த மாதிரி பாலச்சந்தர் படத்தில் நான் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன், பாலச்சந்தர் வந்து என்னை திட்டினாரு, கமல் நடிக்கிறான்டா நீ என்ன அதை பக்கம் இங்கே உட்காந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்க வான்னு சொல்லிலாம் கூப்பிட்டாரு. அந்த மாதிரிலாம் அவர் சொல்லுவார். எனக்கு வேறு யாரும் இந்தளவுக்கு பேசி நான் பார்த்ததே இல்லை. அதனால தான் ஒரு மாஸ் ஆகிட்டார் கமல் வந்து அதனால உலக நாயகன் ஆகிட்டார். அதாவது இந்த அகிரோ குரோசவா புத்தகத்தை அகிரோ குரோசவா வந்து மிஸ்கின் தெரியல பார்த்தீங்களா. கமல் என்ன சொல்லுவார், கமல் வந்து ஆக்சுவலி அவருக்கு நிறைய பேசுறதுக்கு இருக்கும். இல்லை தேவர் மகன்
அவர் நெறைய அவருக்கு பேசுறதுக்கு இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த பேசினா, அதே மாதிரி இத அவர் எப்பயோ பண்ணியிருப்பாரு. இல்ல அதுக்கு ரிலேட்டடா ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அவருக்கு எல்லா படத்துலயும் ஏதாவது வித்தியாசமா பண்ணியிருக்கனால, அவருக்கு பேசுறதுக்கு அதிகமான டாபிக்ஸ் இருக்கும். ஏன்னா, அவர் அவ்ளோ பண்ணியிருப்பார். அதனால அவர் பேசுறாரு. எனக்கு அப்படிதான் தோணும். எல்லா படத்த பத்தியும் பேசுவாரு. தேவர் மகன் இதைத்தான் தேவர் மகனில்ன்ற மாரி தூக்கிட்டு வந்துருவாரு எல்லாத்தையும். எல்லாரும் எல்லாரும் படத்துலலாம் குறியீடு வைப்பாங்க. கமல் பேசுறதுலயே குறியீடு வைப்பாரு. ஆமா. அவர் குறியீடு புரியாத மாரி வச்சிருக்காரு. பேசுவாரு கொஞ்சம். இல்லைன்னா அப்படி அ எனக்கு புரியாத மாரி பெருசா இருந்ததில்ல. ஆனா கொஞ்சம் ஓகே. ப்ராப்ளம் அதையும் பரப்பி விட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். புரியாத மாரியா? இல்ல புரியாத அவரோட மாரி ட்விட்டர்ல பேசுறாருன்ட்டு. வந்து புரியாத மாரி கொஞ்சம் போடுவார் தான். ட்விட்டர்ல அப்படிதான் இருந்தது. முன்ன நான் பார்த்துருக்கேன். இப்ப பார்க்கல. பட் முன்ன எனக்கு கொஞ்சம் என்ன என்ன சொல்ல வராரு? அப்படின்ற மாரி இருக்கும். சில ஓகே. விஷயங்கள்லாம். சரி ஓகே. அடுத்த டாபிக் போங்க. நாட் அன் ஈஸி லைஃப். ஆமா. அது அப்படியே சொல்ட்டோன்னு அது ஆல்ரெடி நெனைக்கிறேன். பேசிட்டோம். பட் இருந்தாலும் அந்த இதை பிம்பத்தை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஆல்வேஸ் நீங்கள் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஆமா. அப்படியே இருந்துட்டு இருக்கணும். நம்ம பார்த்தது தான் அந்த செருப்பு வச்சதெல்லாம் நியூஸ் ஆகும். காஃபி குடிச்சா நியூஸ் ஆகும். சைக்கிளில் வந்தார் விஜய் ஓட்டு போட அதெல்லாம் நியூஸ் ஆச்சு. ஆ. அந்த இவர் வந்து பெட்ரோல் விலையை கண்டிக்கிறார். ஆமா. அதுக்கு ஒரு நெறைய சொன்னாங்க. இத ஆதரிக்கிறாரு, அத அப்படி சொல்றாரு. அப்புறம் அந்த நெல்சனோட வந்த இன்டர்வியூல வந்து கேட்டார். அவரு வேற ஏதோ சொன்னாரு என் அதுக்கு. பையன் பையனோட கேட்டாங்க. சைக்கிள் பக்கத்தில் அந்த இருந்துச்சு மாதிரி போயிடலாம் பக்கத்துல தான் போயிட்டீங்க. இருந்துன்னு போயிட்டேன். லைக் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் 100 அர்த்தங்கள்லாம் கற்பிக்கப்படுது. ஸோ அதெல்லாம் இருக்குதான். மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பிம்பமாக இருந்தாலும் அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஆமா. இல்லைன்னா மார்க்கெட் போயிருங்க ம். அப்படின்றது. அடுத்து இன்னொன்று என்னன்னா, இப்போ இவங்க மாஸ் ஹீரோ இப்படி செட் ஆகுறாங்க அல்லது செட் ஆயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ஜென்ரலாக இப்போ ஃபேனாக இருக்கவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாலும் பிடிக்கும். எப்படினாலும் அந்த படத்தை பார்த்துருவாங்க. அது இருக்கும். இந்த ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும்னா, என்ன இதையே பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ பாரு ஃபைட்டு, பாட்டு இதுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இதுலேருந்து இவங்க கொஞ்சம் டீவியேட் ஆகி ஏதாவது பண்ணால் அதோட அக்செப்டன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓ இப்போ அது இப்போ விஜயே வந்து புலின்னு ஒரு படம் நடிச்சாரு. அது ஆக்சுவலி அந்த படத்துல தான் அந்த பாட்டும் ஆமாம்மா. எனக்கு மறந்துருச்சு. இவர் கூட சிஆர் கூட சொல்லுவார். ஆ, தேங்கப்புளி, அடுப்பு புளி, அந்த புளி, இந்த புளி அந்த படம் தான். அது அதாவது அது என்னன்னா, அந்த டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டில் அவங்கள பார்க்க ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல, இவங்கெல்லாம் வந்து இப்போ ரஜினியெல்லாம் வந்து ரஜினிக்கு என்ன தெரியும், அவர் வேகமாக நடக்கிறாரு, வேகமாக பேசுகிறாரு, லைக் இந்த மாதிரி இவர் மாஸ் தானே பண்ணுறாரு, அவருக்கு பெருசாக ஆக்டிங் ஸ்கில். ரஜினி ஆக்டிங் ஸ்கில்ல காட்டுற மாதிரி ஒரு படம் எடுத்து நடித்தா அதோட அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஏன் இஷ்யூவும் இருக்குது. நடிக்கிறேன்றியா? ரஜினிக்கு ஏன் நடிக்க தெரியாது அதெல்லாம் இல்லை. உங்களோட இல்லை கருத்தை நான் பேசினேன். இல்லை நான் சொல்கிறேன், லைக் அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி, ஃபேன்ஸும் சரி. எனக்கு வந்து அந்த கபாலி படம் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் மாசாக இருக்குமா? ஆனால் அந்த ரித்திகான்னு நினைக்கிறேன் அவங்க அந்த மெட்ராஸ் படத்தில் ஒரு பொண்ணு வரும்ல. கபாலி பொண்ணு அதானோ தெரில, ஏதோ ஒன்று. அந்த மெட்ராஸ் படத்தில் ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு வந்து இவர் அடிக்கும். எனக்கு வந்து தேட்டர் என்ன இந்த பொண்ணு ரஜினி அடிக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு உண்மையிலேயே அப்படி தான் இருந்தது. ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இத்தனைக்கும் அந்த படத்தில் மாஸ் எலமெண்ட்டும் இருக்கும், இந்த மாதிரி சீன்ஸும் இருக்கும். இப்படியே ரஜினியை பார்க்குறது கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் இப்படி தான் அவங்க செட் ஆகிட்டாங்கன்னா அதை மாற்றுறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரஜினி அந்த கபாலி நல்லா இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். அதனால புலிலாம் எடுத்துக்கலாம். புலி படம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த மாதிரி சொல்கிறேன். மாஸ்ன்னு செட் ஆகிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடிக்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அவங்க நான் பார்த்தேன், தேட்டர்லாம் பார்த்தேன், ஓகேவா இருந்துச்சு. குழந்தைகள் டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம். கரெக்டாக லைக் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொஞ்சம் மிஸ்லீடிங் ஆயிடுச்சு. குழந்தைங்களோட கூட்டுவாங்க பாருங்கன்னு சொல்லியிருந்தா எல்லாம் கூட்டு வந்திருப்பாங்க. எல்லாம் அந்த பெரியவங்க படம் நல்லா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு தடவை பார்த்தேன். நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. வித்தியாசமாக இருக்கும். சிம்புதேவன் அதான் நினைக்கிறேன். வித்தியாசமாக அவங்களால ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் வித்தியாசமாக பண்ணலைன்னு திட்டுவோம். ஸோ அதுதான் அது ஒரு விஷயம். திட்டுறீங்க போல. இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன், திட்டுவாங்க சொல்கிறேன். ஆ நான் யாரையும் திட்டலை. நான் படம் நல்லா இருந்தால் பார்ப்பேன், அவ்வளோதான். ஓகே. அந்த வகையில் போய் மாஸ் ஹீரோவை பற்றி வேறு பேசுறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதாங்க. நாங்களும் ஒரு மாஸ் ஹீரோவை பக்கம் மாஸ் அப்படி வரலான் இருக்கோம். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, இல்லை லாஸ்ட் டைம் நம்ம அந்த மாஸ் ஹீரோ சாங்ஸை பற்றி பேசினோம்ல, 90s சாங்ஸ் மோட்டிவேஷ்னல் சாங்னு, அதுலேருந்து வந்த ஒரு ஐடியா, உதித்த ஒரு ஐடியா தான் இந்த டாபிக். ஆமாம். ஸோ ஃபைனலாக அந்த உயிரினத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க மாஸ் ஹீரோ பற்றி? உயிரினம் மாஸ் ஹீரோ அதான் சொல்லியாச்சு. ஃபைனலாக ஒரு சின்ன சம்மரி வேற கொடுக்குறதா இருக்கா.
அதான் ஒன்று தான். நீ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற அந்த மனநிலை தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அது அவங்கவுங்க இஷ்டம். ஆமாம், அது தப்பு ரைட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்களை பாதிக்கலையா, ஓகே, அவன் என்ன என்ஜாய் பண்ணுறன்றது இந்திய சுதந்திரம், அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் கொடுத்துட்டு போயிருக்காரு நமக்கு. அதுபடி கரெக்ட். என்னனாலும் பண்ணலாம். அடுத்தவங்களை ஆனால் பால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. திருடக்கூடாது, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாலும் திருடக்கூடாது, வேறு எதுவும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியே உடைக்கக்கூடாது, அந்த மீடியன் இழுத்துட்டு போகக்கூடாது ரோட்டில், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் தப்பு. அப்படி இல்லாமல் இருந்தாங்கன்னா அது அவங்க இஷ்டம் தான். கரெக்டு தான். அதை நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட்டை போட்டு தேவையில்லாமல் நம்ம பண்ணுறதுக்கு போய் பிள்ளைக்குட்டியை படிக்க வைங்க. இல்லை அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, படம்லாம் போனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இது ஒரு இது இருக்கும். சில பேர் வந்து நிஜமாவே சில பேருக்கு பார்க்கணுன்னு போவாங்க, சில பேர் ஒரு ஜாலிக்காக அந்த அட்மாஸ்பியருக்காக அல்லது ஸ்டேட்டஸில் அதுல எல்லாம் போட்டுக்கிறதுக்காக போவாங்க. நானும் போயிட்டேன்னு ஃபேனாகவே இருக்க மாட்டாங்க, பட் சும்மா நானும் போயிட்டேன் அப்படி சொல்லி போடுறதுக்காகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ்க்காக பண்ணுற விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்கணும் தானே, ஒரு மாசான ஒரு செலிப்ரேஷன் இருக்கணும். அவங்க தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை அடுத்த லெவல் கொண்டு போகிறாங்க, ஒரு எக்கனாமியை கொண்டு வராங்க, ஒரு ஸ்டிமுலேஷன் வருது. இப்போ பிரபாஸ்லாம் இருந்தாருன்னா இந்தியா லெவலில் இவர் வந்து பாகுபலியில் வந்து உலக லெவலில் இந்தியா சினிமா கொண்டு வந்துட்டார். ஸோ ராஜமௌலி அவங்களாம் சேர்ந்து, ஸோ ஒரு மாஸ் ஹீரோ தேவைப்படுது, ஒரு பிம்பம் அங்கே தேவைப்படுது, எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒருத்தர் தேவைப்படுறாரு. இப்போ தோனின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா உலகமே இந்தியாவை பார்க்குது அவரால். ஸோ இது எல்லாமே இட்ஸ் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் ஒன். இது நல்லா எக்கனாமி வருது, எல்லாமே வருது. ஐபிஎல்லோட ஒர்த்தே தோனியால் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல. சூப்பர் கிங்ஸோட ஃபஸ்ட்டு இப்போ அதான் இருக்குது, காஸ்ட்டில் அதான் அதிகம். ஸோ ஏன் அப்படி வந்துச்சுன்னா தோனி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, தோனி இருக்கார். அவர் என்ன தான் ரிட்டையர்ட் ஆனாலும் அவர் விளம்பரத்துக்கு வந்தாருன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே. ஸோ இதில் இன்னும் மார்க்கெட்டிங் லெவலில் போனால் நிறைய இருக்குது. ஸோ இப்போ தோனிக்கு என்ன விதமான விளம்பரம்லாம் கொடுக்கணும், அவங்கள யாரெல்லாம் அசோசியேட் பண்ணிக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குது. கோலிக்கு ஒரு இது இருக்குது, கோலி வந்து ஆக்ரோஷமாக இருப்பார், அவருக்கு தகுந்தப்பில் விளம்பரங்கள்லாம் அங்கே போகுது. ஸோ இட்ஸ் ஆல் வெரி பிக் மார்க்கெட், எல்லாமே பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ மாஸ் ஹீரோஸ் ஆர் டெஃபினெட்லி தேவை, நம்ம நாட்டுக்கு நிறைய தேவைப்படுது. மாஸ் ஹீரோ யாராவது இந்த படத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பாட்காஸ்ட்டை லைக் போட்டு பாட்காஸ்ட் கேட்க போகிறாங்க. ஏமா ஒவ்வொருத்தரும் கேட்குறவங்க, ஒவ்வொரு அப்பாவும் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் மாஸ் ஹீரோ தானே. அங்கே நிற்கிறோம் அப்படியேதான் கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸான மாஸ் ஹீரோஸ்க்கும் நீங்கள் பரப்பி விடுங்க. ஓகே, கொரோனா வைரஸ் மாதிரி பரவணும் நம்ம பாட்காஸ்ட். அடுத்து பரவுதுன்றாங்க, உங்கள் கையில் இருக்குது. ஆமாம், போங்க எல்லாத்துக்கும் அப்புறம் இது அது இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து இதில் அது பேர் என்ன, டெஸ்கிரிப்ஷனாக என்ன, நீங்கள் சி மோர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதில் எதோ எழுதியிருப்பேன். அது கீழே லாஸ்ட்டாக இன்ஸ்டா ஐடியும் இருக்கும். நீங்கள் ஸ்பாட்டிஃபைல அந்த மாதிரி எதுலனாலும் அந்த அது பேர் என்ன, டெஸ்கிரிப்ஷன், லைக் தமிழ் மூவி பாட்காஸ்ட் இல்லை அது. இங்கே என்ன சொல்லுது, பாட்காஸ்ட்டில் கீழே ஒரு 4-5 வரி எழுதியிருப்பாங்க, நான் தான் எழுதினேன். ஸோ அதுக்கு கீழே இன்ஸ்டா ஐடி இருக்கும், அதில் போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், அது பேர் தெரியல, இங்கே என்ன சொல்லுது இன்ஸ்டாகிராம் போட்டிங்கன்னா வந்துடும். அப்படி வருதா என்னமோ தெரியல. அதில் பெருசாக ஃபாலோவர்ஸும் இருக்க மாட்டாங்க, ஒன்றும் இருக்க மாட்டாங்க, போஸ்ட்டும் போட மாட்டேன். பட் நீங்கள் டிஎம் இல்லை, போஸ்ட் போடல தான், போய் சொல்லக்கூடாது. நான் இல்லை, ஆனால் யாராவது டிஎம் பண்ணாங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். போஸ்ட் எனக்கு போட தெரிலங்க, அதுக்கு என்ன செய்யறது. இன்ஸ்டாகிராமே எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. ஸோ பெருசாக போஸ்ட் போடுற அளவுக்கு நான் எஃபர்ட் எடுக்கல. அவ்வளோ நிலைமையை பாருங்கள். இல்லை 90s கிட்ஸ்லேயும் நிறைய பேர் இன்ஸ்டாலெலாம் போஸ்ட் போடுறாங்க தான், எனக்கு தான் போட தெரில. இல்லை நீ ஆக்சுவலி பழைய கிட்டு 60s கிட்ஸ் நிலவே பாருங்கள். ரஜினி பற்றி இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்சுவலி. ரஜினி பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக, எனக்கு ரஜினி பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஆக்சுவலி நிறைய இருக்குது. நான் பேசினாலே ரஜினி ஃபேனா, நீ அப்போ எப்போ பிறந்த இப்படிலாம் நீ கேட்பாங்க. ஏன் அடுத்து இப்போ கூட இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னார், அவர் சொன்னார் அவர் பேரன் வரைக்கும் ரஜினி ஃபேனாக இருக்காங்கன்னு. எனக்கு இப்போ தான் நான் அப்படியே அமைதியாக ரசிப்போ அவங்களுக்கு என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நான் பேசாமல் போயிடுவேன். அது வந்து மெச்சூரிட்டி வரதுக்கு செட்டன் ஏஜ் தேவைப்படுது. ஒரு 40 வயசுக்கு மேலே லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 விக்னேஷ் அந்த மாதிரி
குட். இப்போதான் நீங்கள் உண்மையான ரஜினி ஃபேன் ஆயிருக்கீங்க. ரஜினி ஃபேன் நான் வந்து ரஜினி படமாக இருந்தாலுமே ஃபேன்னா எல்லா படத்தையும் போய் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு அந்த படம் நல்லா இருந்தால் தான் நான் போய் பார்ப்பேன். பட் எனக்கு ரஜினி பிடிக்கும் தான். அது ஃபேனான்னு எனக்கு தெரியாது, பட் பிடிக்கும் தான். ஆனால் பிடிக்கும்னாலே ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக ஒன்று சொன்னாலே நான் ஏதோ வயசானவ மாதிரி எல்லாம் பேச வேண்டியது. ரஜினிக்கே என்ன இப்போ இருக்கிறவங்களாம் ஃபேனாக இருக்கக்கூடாதா என்ன? இது என்ன பெரிய கொடுமையாக இருக்குது. ஃபேனாக இருக்கக்கூடாது. நான் ஃபேன் கிடையாதுங்க. எனக்கு பிடிக்கும், ஃபேன்லாம் கிடையாதுங்க. ஏமா பயப்படுறீங்க? நான் பயப்படலைங்க. எனக்கு ஃபேனோட டெஃபினேஷன் ஆக்சுவலி கரெக்டாக தெரியல, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஃபேனோட டெஃபினேஷன் கரெக்டாக தெரியலையா? பாவம், வயசாச்சுன்னு தெரியல. இல்லைங்க, இப்போ விஜய் ஃபேன்லாம் இருக்காங்கன்னா படம் நல்லா இல்லை, ரெவ்யூ நல்லா இல்லைன்னாலும் போய் பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். ரஜினி ஃபேனும் அப்படி தான். இப்போ படம் நல்லா இல்லை அப்படி சொன்னால் உடனே போகாமல் இருந்துருவாங்களா என்ன? போய் பார்த்துட்டு வந்துடுவாங்கல்ல. அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸ்லலாம் ஒருத்தர் இருந்தார். ஏதோ ஒரு படம், ஐயோ அது இப்போ தெரில, லிங்கான்னு நினைக்கிறேன். அந்த படம் ஆக்சுவலி ரிவ்யூ நல்லால, நான்லாம் போகல. அவங்க போயிட்டு அதில் ரஜினி அப்பளம் சுடுறதை பார்த்துலாம் அழுதுட்டு வந்தார். நான் அப்படியெல்லாம் இல்லை, ரஜினி தலைவரை அப்பளம் சுட வச்சுட்டாங்க, தலைவர் கஷ்டப்படுறாருன்னா அழுதார். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரோட்டு பக்கத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், அது தெரியல அவளுக்கு. சீரியஸா நான் சொல்றேன். எல்லாரும் என்ன இவர் அழுகிறாருன்னு திரும்பி பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா தலைவரை போய் அப்பளம் சுட வச்சிட்டாங்கன்னா அவர் அழுதாரு. உண்மையிலே நான் வந்து அப்ப கூட நம்பல. அப்புறம் இல்லை, இவ்வளோ தூரம் சின்சியரான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ கூட எனக்கு நம்பல, சரி சும்மா கலாய்க்கிறதுக்கு ஏதோ சொல்கிறாங்க போல. அடுத்து வந்து அவர் வந்து டிஎல் பொசிஷனில் இருந்தார். இல்லைங்க, பேட்டை படம்னு நினைக்கிறேன். சொல்ல விட மாட்டாங்க போல இருக்கு. பேட்டை படம்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோக்கு பெர்மிஷன்லாம் போயிட்டு பயங்கர இது பண்ணிவிட்டு அவர் தான் ரொம்ப அலப்பறையாக பண்ணிக்கிட்டு இருந்தார் எல்லாம். ஸோ ஓகே, இவர் அழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினச்சேன். எனக்கு தெரியல. விசித்திரமான உயிர். ஃபேனை பற்றி நம்ம பேசணுமா இந்த டாபிக்ல? ஃபேன்னா யாருன்னு பேச. ஐயோ, அவர் எங்க ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர், நான் அதை தான் சொன்னேன். ஃபேன் எல்லாம் நான் சொல்லல, அவர் சொல்லல. ஜெனரலா ஃபேன்னா யாரு? ஃபேன்னா யாரு இதுதான் எனக்கு தெரியலன்னு சொன்னேன். எனக்கு நம்ம தனி பாட்காஸ்ட்ல பேசணும்ன்றேன். அதுக்கு டெஃபினிஷனே தெரியல. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு படம் இருக்கு, ஷாருக் கானோட படம், தெரா ஃபேன் ஓ கையா அப்படின்னு ஒரு படம் இருக்கும். ஸோ ஃபேன் என்பவர் இது என்ன இருக்குன்னா, இது ஃபேன் எல்லா படம் பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் நீடட். அது என்ன லூஸா ஃபேன்னா இப்படி எல்லா படத்தையும் பார்த்துறேன் அப்படியெல்லாம் இல்லை, எல்லா படம் பார்ப்பாங்க. இல்லை இல்லை, சரி நீங்கள் எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க, ஃபேன்னா படம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? இல்லை, படம் பார்க்கலன்னா எனக்கு பிடிக்கும் வர ஃபேனு, பட் எனக்கு பார்க்க முடியல, நான் படம் பார்க்கலன்னா ஃபேன் கிடையாதா? அதான் எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஃபேன் தான் ஸ்டில் யுவர் ஃபேன். ஃபேன்னா இதுதான் அளவீடுன்னு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போது ஃபேன் இஸ் அ ஃபேன், அவ்வளோதான். இப்போது என்ன பண்ணாலும் இப்போது என்ன சொல்கிறது, கரெக்டாக எனக்கு நிறைய எக்ஸாம்பிள் வருது, அதெல்லாம் சொல்ல முடியாது பாட்காஸ்ட்டில், திட்டுற மாதிரி இருக்கும் யாரையும். பட் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது நீங்கள் ஃபேன்னா அவங்க பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுதாங்கன்னு சொல்கிறது ஃபேனா? இல்லை இதுதாங்க தப்புங்க, சரி பண்ணிக்கோங்கன்னு சுட்டி காட்டுறது கரெக்டான கைடன்ஸ், அது ஃபேனா? நீங்கள் யார்? சொல்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக நம்புறதான் ஃபேன்னா அது ஃபேன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபேன் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் இந்த மாதிரி ஃபேன் இருக்கலாமே, கொஞ்சம் அறிவுள்ள ஃபேன்ஸ் இருக்கலாமே. இது மறுபடியும் ஏதோ உங்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு வராங்க. இல்லைங்க, ஜென்ரலாக பேசுறது மக்கள் நம்மளை என்ன திட்டினா திட்டிட்டு போகிறாங்க, எனக்கு என்ன. இங்கே என்ன சொல்லுது, பாட்காஸ்ட் தானே. நான் இதுவரை கான்ட்ரவர்சியாக ஒன்றுமே பேச மாட்டேன். கான்ட்ரவர்சியாக பேசுகிறோம், நம்ம அறிவு சம்மந்தம் பேசிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள், இந்த பாட்காஸ்ட்டை மூடிடும். இல்லை அப்படியே நான் சொல்லுவேன். நான் புக்கெல்லாம் போட்டுட்ருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன். புக்கு நான் எழுதலை, புக் ரிவ்யூலாம் போடுறேன். அதெல்லாம் கேட்கணுமா இல்லையா எல்லாரும்? நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டை நாங்கள் மூடிடுவோமா? உங்க ஓடுங்க, நான் விடைபெற்றிருக்கிறேன். இல்லை அதெல்லாம் இல்லை. சொல்லட்டும், மக்கள் கருத்து ரஜினி மாஸ் படத்தில் இது மாஸ் ஹீரோஸ் பற்றி பேசுறதுனால இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க போல இருக்குது. திடீர்னு வந்து நான் வந்து உடனே நான் விடைபெற்றிருக்கிறேங்க, நான் இனிமேல் இங்கே என்ன சொல்றதுல வரலங்க. ஐயோ போகாதீங்க வாங்கன்னு எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. செருப்பு சிம்பலை போட்டு விடுவாங்க. கேட்கறதே 10-15 பேர் தான் கேட்குறாங்க, அதுக்கு இவ்வளோ பில்டப் தேவையில்லை. அவ்வளோ பேர் கேட்குறாங்களா? ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. இல்லை கேட்குறாங்க, கேட்குறதோட அதை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க, அண்ட் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்லதாக பேசுகிறோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங்.
நான் யாரையும் திட்டுறதில்லைங்க. நமக்கு பர்சனலாக சண்டையாக சச்சரவா ரஜினி ஃபேன், விஜய் ஃபேன், அஜித் ஃபேன், ரஜினி விஜய் கூடலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஏதோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு சரி, பிடிக்கல உலகத்துக்கு ஏதோ சொல்லணும்னு நினச்சி ஏதோ சொன்னோம். இவங்க வந்து அந்த மாஸ் ஹீரோ படம் மாதிரி நான் வந்து விடைபெற்றிருக்கிறேன், பாட்காஸ்ட்டை முடிகிறேன்லாம் வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. பாட்காஸ்ட்டை நான் எங்கே மூட போகிறேன்? அவங்க சொன்னால் நான் போனேன். யார் சொன்னா? என்னது கட்சி எல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு? மறுபடியும் ரஜினிக்கு வந்தாச்சு. மாசுனா ரஜினிங்க சினோனமஸ். அடுத்து என்ன ரஜினி சூப்பர் ஸ்டார் யாரு அதையும் பேசுவீங்க போல் இருக்கு. அடுத்த யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அண்ணே முந்தன் பேரை ஒரு தரம் சொன்னால் நின்று சொல்லும். அது சரி. கெட்டப்ப மாத்தலாம். இப்ப பாட்டுக்கு ஏன் போனீங்க? ரஜினி அப்படி மாசம் அப்படி வருங்க, தானா வரணுங்க. ஒரு நேச்சுரலா போயிட்டு இருக்குல்ல. அது சரி. ஃப்ளோவில் சொன்னேன், ஃப்ளோவில் திட்ட கூட செய்வேன் அப்படி ஃப்ளோவில் சொன்னேங்க. ஃப்ளோவில் சரி கெட்ட வார்த்தை கூட வருங்க. அர்ஜுன் எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ, அவர் விட்டுட்டீங்களா? ஆக்ஷன் ஹீரோ, ஆக்ஷன் கிங் அர்ஜுன். மாஸ் ஆக்ஷன் இஸ் நத்திங் பட் மாஸ் அர்ஜுன். அதனால ஓகே, நாங்கள் பாட்காஸ்ட் இப்போ 20 நிமிஷத்துக்கு கூட முடிச்சிட்டோம். இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அது என்னது இது நடத்து ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு, இது நடத்து பேசிகிட்டு இருக்கீங்க, மெயின் வாய்ஸ் எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். எதையும் இருந்தாலும் ஓகே, நாங்கள் இதை எடிட் பண்ணாமல் போட்டலான்னு இருக்கோம். ஏன்னா எடிட் பண்ண மாட்டோம் நாங்கள் பாட்காஸ்ட்டை. அதனால் இதோட நிறுத்திக்கலாம் பாட்காஸ்ட்டை. ஓகே, இது இதுவரை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் மன தைரியத்தை பாராட்டி சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா அவங்க அட்ரஸ் அனுப்புங்க, கொரியர் போட்டு விட்ருவாங்க. இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்லேருந்து. ஆமாம் போடுவாங்க. இது சரி, ஓகே. இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் நல்லா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன சொல்லுது குரூப் இருக்குது, அதில் கூட நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதில் நம்பர் இருக்குது, அதில் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்புறம் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.